இந்த புது வருஷத்துல தாய்மார்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, எனக்கும் என் கணவருக்கும் தேவையில்லாத சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு. நாங்க இப்படி சண்டை போடுற ஆளுங்களே இல்ல. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வருது. எங்க அந்யோன்யத்தை எப்படி கூட்டுறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, உங்க படுக்கைக்கு கீழே தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே வைக்கக்கூடாது. தலகாணி, போர்வையை தவிர. அது என்ன தேவையில்லாத விஷயங்கள்? செல்போன், ஹெட்செட், தலைவலி தைலம், முக்கியமாக மருந்து மாத்திரை, தேவையில்லாத பரணையில போட வேண்டிய சாமான்கள், இதெல்லாம் போட்டு வச்சுக்க கூடாது. 2வது, உங்கள் வீட்டுக்கு வர ஆளுங்க யாரும் தேவையில்லாமல் உங்களோட பெட்டில் வந்து உட்காரக்கூடாது. வரவங்க நல்ல இன்டென்ஷனில் வரலாம், நல்ல இன்டென்ஷனில் இல்லாமையும் இருக்கலாம். உங்ககிட்ட சொல்லும்போது மேலோட்டமாக நல்லா இருக்குடா, எல்லாம் சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் உள்ளூர அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வரவங்களை அவங்களுக்கான இடத்த கொடுத்து உட்கார வைங்க. உங்கள் பெட்டில் உட்கார வைக்காதீங்க. 3வது, நீங்கள் ஒரு காப்பர் சொம்பில் தண்ணி பிடிச்சி படுக்கிற படுக்கைக்கு அடியில் வச்சிட்டிங்கன்னா, மறுநாள் காலம்பரை தூங்கி எழுந்து மறுநாள் காலம்பரை அந்த தண்ணியை யாருமே குடிக்காமல் வெளியில் கொண்டு போய் கொட்டிடுங்க. இது மாதிரி 21 நாள் செஞ்சீங்கனாலே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.